அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நாளை மறுதினம் சுவிட்சர்லாந்தில் கச்சாத்திடப்படும் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் குறித்து ட்ரம்ப் பேசிய பேச்சுக்கள் உலகரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானிடம் அடிபணிந்து அமெரிக்கா சென்றுள்ளது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை தற்பொழுது அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது சார்ந்து வேலையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் இன்று உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான செய்திகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் கச்சாத்திடப்படுவதற்கு இன்னும் ஒரு நாள், இன்றைய நாளை தவிர்த்துவிட்டால் நாளைய தினம் ஒரு நாள், நாளை மறுதினம் ஒப்பந்தம் கச்சாத்திடப்படலாம் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்காவிட்டால் இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஈரான் மீண்டும் விடுத்திருக்கின்றார்கள். வாஷிங்டனுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு ஒரு சில நாட்கள் இருப்பதற்குள் ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டபடி லெபனானிலிருந்து முற்றுமுழுதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும் என்று ஈரானுடைய IRGC ஒரு தெளிவான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பகைமையை குறைப்பதற்கும் இராஜதந்திர தீர்வுகளை முன்னெடுப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் அவற்றை சீர்குலைக்கும் விதமாக லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதும், லெபனானில் தன்னுடைய படைகளை அங்கு நிலைத்திருக்க வைத்திருப்பதும் மீண்டும் லெபனானை தாக்குவதற்கான ஒரு கபட நோக்கமாக இருப்பதால் இஸ்ரேல் உடனடியாக லெபனானிலிருந்து படைகளை வெளியேற்ற வேண்டும், இதற்கு அமெரிக்கா ஆவணம் செய்ய வேண்டும் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானின் எச்சரிக்கை இவ்வாறு இருக்க, இன்று G7 உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் இஸ்ரேல் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான உறவில் மிகப்பெரிய விரிசலை இந்த ஈரான் போர் ஏற்படுத்தியுள்ளது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார், லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அதை மீறி செயற்பட்டால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்போ ஒத்துழைப்போ உதவிகளோ இஸ்ரேலுக்கு கிடையாது என்று குறிப்பிட்டது மட்டுமல்ல, அமெரிக்காவில் நான் அதிபராக இல்லாவிட்டால் இஸ்ரேல் என்ற நாடே இருந்திருக்காதென இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார். நான் மட்டும் இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபராக இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும், அந்த வேலையை ஈரான் கச்சிதமாக முடித்திருப்பார்கள் என்று இஸ்ரேலை பாதுகாத்து வைத்திருப்பது நாங்கள் தான், அதிலும் நான் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் இஸ்ரேலுக்காக எடுத்த முடிவுகள் தான் இன்று இஸ்ரேலை நிலைத்திருக்க வைத்திருக்கின்றது, அல்லாவிட்டால் இஸ்ரேல் என்ற தேசமே இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கும் என்று ஈரானின் வலிமை குறித்தும் ஈரானிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாத்து வைத்திருப்பது நாங்கள் தான் என்பதையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்டுடைத்திருக்கின்றார். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு இராஜதந்திர அடியாகவும் அவமானமாகவும் பார்க்கப்படுவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள், இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பென்கவிர், இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் சிமோரிச் வெளிப்படையாகவே ட்ரம்ப் மீது தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏனெனில் உன்னை பாதுகாத்து வைத்திருப்பதே நான் இல்லை என்றால் உன்னை ஈரான் உண்டு இல்லை என்று செய்து விடுவார்கள், எனவே இனியாவது லெபனான் விவகாரத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை பாணியில் ட்ரம்ப் லெபனானுக்கு தன்னுடைய லெபனான் விவகாரம் தொடர்பில் இஸ்ரேலுக்கு தெரிவித்திருப்பது இஸ்ரேல் அமெரிக்கா உடவில் விரிசல் விழுந்து விட்டது. முன்பெல்லாம் விரிசல் விழுவது போல இருக்கும், மீண்டும் சேர்ந்து விடுவார்கள், விரிசலை சரி செய்து விடுவார்கள், அவர்களுடைய நாடகங்கள் இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் உண்மையிலேயே இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு விரிசல் ஏற்பட்டுள்ளது என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் வெளிப்படுத்தும் செய்திகளிலேயே தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவிடமிருந்து ஈரான் இந்த ஒப்பந்தம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஆரம்பம் முதலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த போரில் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கான இழப்பீட்டை அமெரிக்கா கொடுக்க வேண்டும் என்பது ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஏனெனில் நீங்கள் வலிந்து இந்த யுத்தத்தை திணித்திருந்தீர்கள், ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள், பொருளாதார கட்டுமானங்கள் மீதான சேதம், எண்ணெய் கிணறுகள் மீதான சேதங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணகர்த்தாவாக இருக்கின்றீர்கள். ஈரான் தன்னுடைய பாட்டில் இருந்தபோது நீங்கள் ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அல் கமேனி மற்றும் பல தலைவர்களை படுகொலை செய்து யுத்தத்தை ஆரம்பித்தமையால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு நீங்கள் நிச்சயமாக இழப்பீடு வழங்க வேண்டும், அல்லாவிட்டால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் நாங்கள் கச்சாத்திட மாட்டோம், உடன்படிக்கைக்கும் வரமாட்டோம் என்பதை ஈரான் ஆரம்பம் முதலே இந்த போர் நிறுத்தம்
இதற்கு முன்பு ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாகவும் சரி, போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதிலும் சரி, தெளிவாக ஈரான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஈரானுக்கு இழப்பீடாக $25 பில்லியன் சொத்துக்களை முதல் கட்டமாக ஈரானிடமிருந்து முடக்கப்பட்ட பல்வேறுபட்ட சொத்துக்களை உடனடியாக விடுவிப்பதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இது அமெரிக்கா ஈரானிடம் சரணடைந்து விட்டமைக்கு ஒப்பான ஒரு செயலாகும் என நியூயார்க் டைம்ஸ் இன்று காட்டமாக ட்ரம்பை சாடியிருக்கின்றார்கள். ஏனெனில் ஈரான் கர்முஸ் நீரிணையில் தங்கள் கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுக்கவில்லை, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்கவில்லை, ஈரான் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கான ஆதரவை நிறுத்திக் கொள்வதாக அறிவிக்கவில்லை. ஆனால் நீங்கள் ஈரானுடைய $25 பில்லியன் சொத்துக்களை விடுவிப்பதற்கு சம்மதம் தெரிவித்து ஈரானின் காலடியில் வீழ்ந்து விட்டீர்கள். ஈரானிடம் மிகப்பெரிய தோல்வியடைந்துதான் இந்த ட்ரம்ப் அரசு பின்வாங்கி இருக்கின்றது என அமெரிக்கர்கள் தற்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். உள்நாட்டிலேயே மிகப்பெரிய விமர்சனம் ட்ரம்பின் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஈரானிடம் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் ட்ரம்ப் என்று. அதேபோல் இஸ்ரேலிய பத்திரிகைகளும் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவை நம்பி நாங்கள் போருக்கு சென்றோம், ஆனால் அமெரிக்கா எங்களை நடுவில் நட்டாற்றில் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார்கள். தற்போது இஸ்ரேல் ஒரு பேராபத்தான நிலைக்கு வந்துவிட்டது. ஏனெனில் அமெரிக்கா விலகிவிட்டது. ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் $25 பில்லியன் சொத்துக்கள் ஏறக்குறைய இந்திய மதிப்பில் 2,35,000 கோடி. நினைத்து பாருங்கள், 2,35,000 கோடி பணம் அமெரிக்கா விடுவிக்க வேண்டி இருக்கின்றது, ஈரானுக்காக கொடுக்க இருக்கின்றார்கள். எனவே மிகப்பெரிய பணம் வருகின்றது. ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன் கட்டமைப்புகளையோ அல்லது அவர்கள் ஏவுதளங்களையோ இவர்களால் முறியடிக்க முடியவில்லை. இப்படியான ஒரு நிலையில் இஸ்ரேல் தனித்து விடப்படுகின்றார்கள். எனவே இனி ஒரு போர் ஏற்பட்டால் இஸ்ரேலால் ஈரானை தனித்து எதிர்கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு, அமெரிக்காவினுடைய கவசத்திற்குள் தான் இஸ்ரேல் ஒளிந்து கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் ஒரு பிளவு ஏற்பட்டு விலகிவிடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேல் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அதேபோல் கார்முஸ் நீரிணை ஈரானுக்கே சொந்தமானது, அதை ஈரான் நினைத்தவாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை போல ட்ரம்ப் நேற்றைய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசம். அவர்கள் அந்த கார்முஸ் நீரினை திறப்பதாக கூறிவிட்டார்கள். அவ்வளவுதான் எங்களுடைய வேலை. அவர்கள் அதை நிர்வகிப்பதோ, அதில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதோ, அதை சரியாக பயன்படுத்துவதோ அது அவர்களுடைய வேலை என்று இந்த கார்முஸ் நீரிணை விவகாரத்திலும் ட்ரம்ப் திடீரென பின்வாங்கி இருக்கின்றார். கார்முஸை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், ஈரானில் ஆதிக்கம் செலுத்த முடியாது, ஓமான் கூட இதில் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று கொக்கரித்த ட்ரம்ப் இறுதியில் இதை ஈரானே இதில் என்ன நிர்வாக முடிவெடுக்கின்றார்களோ எடுக்கலாம் என்று கூறியிருப்பதும், 2,35,000 கோடிகளை ஈரானுக்காக விடுவித்திருப்பதும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட படுதோல்வியாக இருக்கின்றது என்பதை பலரும் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலும் பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்கள் சந்திப்பில் சிரியாவிலும் லெபனானிலும் இஸ்ரேல் அப்பாவி மக்களை தாக்குவதாக கடுமையாக விமர்சனம் செய்திருப்பதும் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. சிரியாவுக்குள்ளும் சரி, லெபனானுக்குள்ளும் சரி, அப்பாவி சிவிலியன்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது தேவையற்ற பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதும் இஸ்ரேல் குறித்து ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் அவருடைய பார்வை, கொள்கை மாற்றமடைகின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அடுத்து வரும் நாட்கள் இதை நிச்சயமாக கட்டியங்கூறப் போகின்றன. அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பாக லெபனானினுடைய இறையாண்மையும் லெபனான் மீதான தாக்குதலையும் இஸ்ரேல் நிறுத்தி கொள்ள வேண்டும். லெபனானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயற்பாடுகள் லெபனான் கடந்து ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் மீண்டும் ஒரு போர்க்களத்திற்குள் கொண்டு வந்துவிடும். எனவே உலக அமைதி, உலக சமாதானம் நீடிக்க வேண்டுமாக இருந்தால் லெபனான் போர் முனையில் இஸ்ரேல் கண்ணியத்துடன் செயற்பட வேண்டும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் சரிவதற்கும் லெபனானின் இறையாண்மையை மீறுவதற்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்துவிடக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையையும் அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கையும் சீனா பகிரங்கமாக விடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த ஒப்பந்தத்தை எப்படியும் குழப்புவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்யலாம். அதற்கு அவர்களிடம் இருக்கும் ஒரே திருப்புச்சீட்டு லெபனான் முனையில் தாக்குதல்களை தீவிரப்படுத்துவது. அப்படியான தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டால் ஒப்பந்தம் முற்றாக சீர்குலைந்து விடும் என்பதை சீனா துல்லியமாக தெரிவித்திருக்கின்றார்கள்.
2 மாதங்களுக்கு பின்னர் அமெரிக்காவினுடைய முற்றாக விலக்கிக் கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஈரானிய சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் கார்முஸ் நீரிணை வழியாக சீறிப்பாய்ந்து தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை நேற்றைய தினம் ஆரம்பித்திருப்பதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய போராட்டத்தின் பின்னர், மிகப்பெரிய இழப்புகளின் பின்னர் ஒட்டுமொத்த அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படைகளும் விமானங்களும் சுற்றி வளைத்து நின்ற போது கூட கெஞ்சித்தும் அஞ்சாமல் சிங்கத்தை போல ஈரானியர்கள் நின்றிருந்தார்கள். இதை யாரும் மறப்பதற்கில்லை. அமெரிக்காவின் போர் விமானங்கள் சுற்றி வளைத்து நிற்கின்றன, போர் கப்பல்கள் சுற்றி வளைத்து நிற்கின்றன, விமானந்தாங்கி கப்பல்கள் சுற்றி வளைத்து நிற்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேலின் 100கணக்கான அதிநவீன போர் விமானங்கள் ஈரான் மேல் சுற்றி வளைத்து கொண்டிருந்த போதும் ஈரான் இந்த மண்ணுக்காகவும் இந்த இறையாண்மையை காப்பதற்காகவும் போரிட்டு மடிவோமை தவிர ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்று குறிப்பிட்டார்கள். அமெரிக்கா தன்னை V2 பொம்மர்ஸ் உட்பட அத்தனை விமானங்களையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இஸ்ரேல் அத்தனை விமானங்களையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் ஈரானியர்கள் அசைந்து கொடுக்கவில்லை, அச்சப்படவில்லை. அவர்களுடைய நெஞ்சுறுதியும் அவர்களுடைய இந்த போரியல் நுணுக்கமும் அவர்களுடைய பதில் எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மையும் தான் 2 வல்லரசு நாடுகளை புறமுதுகிட்டு ஓட வைத்திருக்கின்றது என்று இன்று உலகம் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஆட்சியை மாற்றுவோம், ஈரானில் காட்சியை மாற்றுவோம், ஈரானின் யுரேனியத்தை இஸ்பஹானில் சென்றே எடுத்து வருவோம் என்று கொக்கரித்தவர்கள் இன்று ஐயோ சாமி எங்களை விட்டால் போதும் என்று அமெரிக்கா தெரித்தோடி இருக்கின்றார்கள். கர்முஸை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பணத்தையும் விடுவித்து விடுகின்றோம், தயவு செய்து அந்த கர்முஸ் நீரிணையை திறந்து விடுங்கள், எங்களை விட்டு விடுங்கள் என்பதை போலதான் அமெரிக்கா இந்த ஒப்பந்தம் மூலம் பின்வாங்கி இருக்கின்றார்கள். அமெரிக்க ஊடகங்களும் அவர்களுடைய அடிவரடிகளும் என்னதான் காரணங்கள் சொன்னாலும், என்னதான் விளக்கங்கள் சொன்னாலும் அமெரிக்கா இந்த போரில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்க ஊடகங்களே பேச ஆரம்பித்திருப்பதை அங்கு இருக்கக்கூடிய செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவுடைய துணைத்தலைவர் ஜேடி வான்ஸ் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஈரானியர்கள் உலகத்துடன் தாங்கள் பழகும் விதத்தை மாற்றிக்கொண்டால் உலக பொருளாதாரம் ஈரானுடன் பழகும் விதத்தை மாற்றிக்கொள்ளும், ஈரானியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உள்ளது என ஈரானிய அமெரிக்கர்கள் புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். சண்டையிட்டு பார்த்தார்கள், மிரட்டி பார்த்தார்கள், விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தார்கள், எதுவும் சரி வரவில்லை. தற்பொழுது ஈரானியர்களின் நெஞ்சுரத்தை பார்த்து இவர்களை வியப்படைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் தங்களுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றிக்கொண்டால் ஈரான் மிகப்பெரிய வளர்ச்சியடையும் என்று ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக ஆங்கில கால்வாய் கடல் பகுதியில் பயணித்த சொகுசு படகொன்றை நோக்கி ரஷ்ய போர்க்கப்பல் ஒன்று எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு நடத்தியது பிரித்தானியா ரஷ்யாவுடைய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது குறித்து பிரிட்டன் இராணுவம் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் ஆங்கில கால்வாயில் நடந்த இந்த சம்பவத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து தாங்கள் விசாரித்து வருகின்றோம் என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக பிரிட்டன், அமெரிக்கா, மேற்குலக நாடுகளால் தடை விதிக்கப்பட்ட ரஷ்யாவின் நிழல் கப்பல் ஒன்றிலிருந்தே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஒருவேளை இது பிரிட்டனினுடைய இராணுவ கப்பல் என நினைத்து தங்களை இந்த கப்பல் நெருங்கி வருவதாக நினைத்து அவர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கலாம் என்ற செய்திகளும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.